மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் மண்ணை சாதிக்கோட நெருங்கிய நண்பன். முன்னாடி இப்போ இல்லை. அவன் இந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கில் அப்படியே ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் இப்போ. சரிங்களா? நான் கூட இருந்த வரைக்கும் அடக்கி வாசிச்சு தான் இருந்தேன். இப்போ ரொம்ப அதிகப்படியாக வாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. ஏன்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்தேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் இது பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்கான். பேச மாட்டாங்கண்ணா. என்னடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்போ ஒரு குரூப் இவனுக்காக ஓப்பன் பண்ணி அவனை இணைச்சேன். இணைக்கிறப்ப பேசவே இல்லை, ஓடிறான். எதுக்கு ஓடுறான்? ஆம்பளை தானே அவன். ஆம்பளை தானேங்க. ஆம்பளைனா நின்று பேசணுங்க. சிஎம்ஐ பேசிட்டேன், பிஎம்ஐ பேசிட்டேன், எதுவோ பேசிட்டேன், கக்கூசு கழுவுறான பேசுகிறானே வினோத்குமார்கிட்ட பேச சொல்லுங்க. அவனை வினோத்குமார்கிட்ட பேச சொல்லுங்க. நான் இணைக்கிற குரூப்பில் நின்று பேச சொல்லுங்க அவனை. சரியா? வினோத்குமாரை தான் வளர்த்து கொடுத்தான் அவனை. இதே வினோத்குமார் அவனை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறான். அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு அவனை நில்டான்னாக்கா ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? அவ்வளோ பயமா என் மேலே? நின்று பேச சொல்லுங்க மக்களே. ஃபேஸ்புக் நண்பர்களே, இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அதாவது முகநூல் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். மண்ணை சாதிக்க வினோத்துக்கிட்ட பேச சொல்லுங்க. மற்றவங்கள்ட்ட பேச வேணாம். சிஎம்கிட்ட பேச வேணாம். சிஎம் எங்கே இருக்காங்கன்னு பேச வேணாம். விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, கக்கூஸ் பண்ணாரா, அது பேச வேணாம். கலைஞர் படுத்திருக்காரா இல்லை தூங்கிட்டு இருக்காரா, கட்சிக்கு போவாரா இல்லை 100 வருஷம் இருப்பாரா, அதெல்லாம் பேச வேணாம். சீமானு மேடைக்கு மேடை பேசுவாரா, அதெல்லாம் சொல்ல வேணாங்க. பாட்டு பாட வேணாம். அவன் பாடியும் ஜட்டியும் போட்டுட்டு ஆட வேணான்னு சொல்லுங்க. என்கிட்ட பேச சொல்லுங்க அவனை. சரியா? இந்த பதிவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் உடனடியாக என்னோட நண்பர் முன்னாள், சரிங்களா, சேர்த்துங்க, முன்னாள் நண்பர் மண்ணை சாதிக்க வினோத்குமார்கிட்ட பேச சொல்லுங்க. என்கிட்ட வினோத்குமார்னு வேறு யாரும் நினச்சிடாங்க, நான் தான். சரியா? என்கிட்ட பேச சொல்லுங்க. ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட பேச சொல்லுங்க அவனை. நான் ஒரு குரூப்பில் இணைப்பேன் அவனை. ஏன்னா அவனும் என்னை ஒரு குரூப்பில் தான் இணைச்சான். சரியா? அதேமாரி நான் அவனை இணைக்கிறேன். அங்கே பேச சொல்லுங்க. அவன் இணைச்ச குரூப்பில் நான் பேசினப்ப என்ன நான் பேசுகிற பேச்சுக்கு நம்பின ஒரு 20 பேர் இருக்காங்க. அவன் இணைச்சது 50 பேர்னாக்கா அதில் 20 பேர் என்னோட பேச்சை கேட்டாங்க. நான் சொல்கிறது சரின்னு சொன்னாங்க. ஆனால் இவனை நம்பாமல் வெளில போனவங்க நிறைய பேர். இவன் மட்டும் கடைசியாக நின்னான். அவனும் வெளில ஓடினான். ரொம்ப ஓவராக சீன் போட்டுருக்காங்க கோயத்தில் உட்காந்துக்கிட்டு. நானும் கோயத்தில் தான் இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் சீனை போடலான்னு பார்க்குறேன். வர சொல்லுங்கள், என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.